ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன மாதிரியான அதிரடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முத்துப்பாண்டி இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து ராஜியோட அண்ணனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ பேசி சாப்பிட்ருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த நகை விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அவங்க அண்ணன் இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. என்ன நினச்சிட்ருக்கங்க மாப்பிள்ள, நீங்கள்லாம் எதுக்காக வந்துட்டு நான் வாங்க போகிறேன், என்னோட தங்கச்சிக்கு போட்ட நகையை நான் வந்து எதுக்கு வாங்கி நான் செலவு பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க, என்ன இது நீ பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டுருக்க, நீ எதுக்கு வந்துட்டு என்கிட்ட நகையை கொடுத்து வச்ச, இதெல்லாம் உண்மையாக சொல்கிறியா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எதுவுமே பேசாதனால ரொம்ப டென்ஷனாகி வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ராஜோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு, எது எங்கே நகையை கொடுத்து வச்சுருக்க, உங்கள் அண்ணாக்கிட்ட கொடுக்கல அப்படின்னா யார்கிட்ட வந்துட்டு நகையை கொடுத்து வச்சுருக்கு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜியோட அம்மா இருந்துட்டு பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வீட்டில் வந்துட்டு நகை எங்கே இருக்குன்னு தெரியற வரைக்கும் இந்த வீட்டில் நீ சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி வந்துட்டு, முத்துப்பாண்டி ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணி போயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவங்களால தான் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அத்தை இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ வந்து கவலைப்படாத, விடு பார்த்துக்கலாம், அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், நீ சாப்பிடாமலாம் இருக்காத அப்படின்றாங்க. இல்லை அத்தை, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அத்தை அப்படின்றாங்க. அவரை மீறி நான் சாப்பிட்டேன்னா திரும்பவும் என்னை வெளியே தான் துரத்துவார் அப்படின்றாங்க. ஆனால் ராஜுக்கிட்ட இருக்க நகையை மட்டும் நான் அவர்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பிடிவாதமாகவே இருக்காங்க ராஜியோட அம்மா இருந்துட்டு. இதோட இந்த எபிசோடு ப்ரொமோஷன் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ விவர்ஸ்.